மகர ராசி நண்பர்களே, இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? சமீப காலமா பாத்தீங்கன்னா ஒரு சுபிட்சமான நிலை உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இதுதான் தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டு வர்றது. வாழ்க்கை என்பது கடிகார முட்களை போன்றது. இன்று இருக்கின்ற இடத்தில் நாளை அந்த முள் இருக்காது, நாளை வேறு இடத்துல போய் நிற்கும். இன்று இருக்கின்ற சங்கடங்கள் என்பது நாளை மாற்றம் பெறும். வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் என்பது நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும். இங்க இரண்டு தகவல் மட்டும்தான். கிடைக்கின்ற யோக பலன்களில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், கிடைக்கின்ற பாதகமான பலன்களில் வித்தியாசம் இருக்கும். கொஞ்சம் நிறைய நன்மைகளை செஞ்சிருந்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பலன்கள் சாதகமாக இருந்தால் யோக பலன்கள் கிடைக்கின்ற காலகட்டத்தில் யோக பலன்கள் அதிகமாக இருக்கும். அதுவே உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களில் கொஞ்சம் சங்கடங்கள் குறைவாக இருந்தால் அந்த பலன்கள் குறைவும், பாதிப்பு ஏற்படுகின்ற போது கொஞ்சம் அதிகமாக பாதிப்பு தெரிய ஆரம்பிக்கும். இந்த அளவீடுகள் மட்டும்தான் வேறுபடும். அதே நேரத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப தொடர்ந்து பலன்களை வழங்கிடக்கூடியவர்கள் கிரகங்கள். பொதுவாக வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்த மகர ராசினருக்கு ஒரு யோகம் எப்பொழுதுமே இருக்கும். தான் எதை நினைக்கிறோமோ அதை சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் மகர ராசினருக்கு இருக்கும். அப்ப எந்த வழிகள் இருக்கிறதோ அந்த வழிகளை எல்லாம் கண்டுபிடித்து அந்த வழிகளில் செல்லக்கூடிய நிலையும் மகர ராசினருக்கு இருக்கும். எந்த இடத்தில் எப்படி பிறந்திருந்தாலும் ஒரு உச்சத்தை தொடுகின்ற இடமாக மகர ராசி பிறந்தவர்களுக்கு இருக்கும். சரி, இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுது? முதல்ல ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். யோகமும் இருக்கு, அவயோகமும் இருக்கு. அது என்ன யோகம், அது என்ன அவயோகம்? இப்ப பாத்தீங்கன்னா சூரியன் 8ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு சூரியன். அவர் இந்த மாதம் ஆட்சியாக சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார், அஷ்டமஸ்தானத்தில் கேது சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இந்த கிரகங்கள் இரண்டுமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்ற போது ஒரு ஜாதகருக்கு எதிர்மறையான பலன்களை வழங்கிடக்கூடியவர். அதுவும் குறிப்பாக சனியுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு சிம்ம ராசியில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது, கேது சஞ்சரிக்கின்ற போது எதிர்மறையான பலன்களை அதிகபட்சமாக ஏற்படுத்தி விடுவார்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ அரசியல் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் போராட்டமான மாதமாக இருக்கும். அரசு மற்றும் அரசு பதவிகள் இருக்கு பாருங்க, அதில் பணிபுரிபவர்களுக்கு கூட போராட்டம் அதிகமாக இருக்கும். வியாபாரிகள் கணக்கு வழக்குகளில் இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக வச்சுக்கணும். கொஞ்சம் மறைமுக தொல்லைகள் ஏற்படுவதற்கு அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்கிறது. நிதானமாக செயல்படுவது நன்மை அளிக்கும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல புதன் இருக்கார் பாருங்க. இந்த மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை அள்ளி தருவார் என்பது பழமொழி. அப்ப 8ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் என்ன செய்வார்னா, ஒரு பக்கம் சூரியன் அவருடைய வேலை செய்வார், கேது அவருடைய வேலை செய்வார். 8ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் உங்களுக்கு தேவையான பணத்தை அள்ளி கொடுத்து கொண்டிருப்பார், வரவினை அதிகரித்துக் கொண்டிருப்பார், வசதி வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருப்பார். இதற்கும் மேலாக ஒரு நல்ல தகவல்னு பார்த்தீங்கன்னா, சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கின்ற குரு, கடகத்தில் சஞ்சரிக்கின்ற குரு, 7ஆம் இடத்து குரு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை ஏற்படுத்துவார். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் இருக்கு. சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப அவர் பலன்களை வழங்குவார்கள். எந்த கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரித்து எதிர்மறையான பலன்களை வழங்கினாலும் குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கின்ற போது அந்த காலகட்டம் என்பது அந்த ஜாதகருக்கு எல்லா விதமான சங்கடங்களில் இருந்து விடுபடக்கூடிய காலமாக இருக்கும். செல்வத்தையும் செல்வாக்கையும் அந்தஸ்தையும் முன்னேற்றத்தையும் காணக்கூடிய காலமாக இருக்கும். நன்மைகளை காணக்கூடிய காலமாக இருக்கும். அப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். பட்டம் பதவி என்பது தேடி வரும். வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். கூட்டு தொழில் வெற்றி அடையும். புரியுங்களா? பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய ராசியை குரு பார்க்கிறார். 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். இப்போ வரவிற்கு குறைவிருக்காது இந்த மாதத்தில் உங்களுக்கு. 3ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலை, எடுத்த வேலைகள் எல்லாம் வெற்றியாக்கிடக்கூடிய நிலை. உங்களுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அந்த எண்ணம் இந்த மாதத்தில் வெற்றியாகும். அந்த முயற்சி இந்த மாதத்தில் வெற்றியாகும். நினைத்ததை எல்லாம் உங்களால் நடத்தி கொள்ள முடியும். சுக்கிரன் பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை அவரும் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். எப்படி சஞ்சரிக்கிறார்? மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு
பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செல்வாக்கு இந்த நேரத்தில் இருக்கும். அது பணமாக உதவி செய்யலாம், உங்களுடைய செல்வாக்கின் காரணமாக ஒரு வழிகாட்டுதலை செய்யலாம். இப்படியெல்லாம் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான மாதம். அடுத்து புதனுடைய சஞ்சாரம் சொல்லிட்டு முதல்ல மாதத்தின் முற்பகுதி யோகமாக இருக்கு. பெருமளவில் பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் தான். இருந்தாலும் சில சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. 2ஆம் இடத்துல ராகு இருக்காரு. குடும்பத்தினரை முடிந்தவரை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கும். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். சிலருக்கு பாத்தீங்கன்னா பணம் வந்துகிட்டு இருக்கும், அதை கையாள தெரியாது. அதை கவனமா கையாளுங்க. இந்த நேரம் நல்ல நேரம் தான், சரியாக நீங்க அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த மாதம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.